என்ன ஒரு அழகு, ஒரு பூக்குள்ளேயே பூ உட்காந்துட்டு இருக்கடா. இப்படியே ஒரு போட்டோ எடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பொண்ணு. நான் எப்படி ஆசைப்பட்டனோ அத்தனையும் இவகிட்ட இருக்கு. இவளை எப்படி பேசி கரெக்ட் பண்ண போறேன்னு தான் தெரியல. ஆனா நான் யோசிச்ச மொத்தமும் இவகிட்ட இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு என் கண்ணுல காட்டுவா நான் நினைச்சு கூட பாக்கல. நான் கூட நினைச்சேன் அம்மா அப்பா பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா என்னையே மாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாலே. இந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, லவ் பண்ண கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையே நீ மாத்திட்ட தெரியுமா? உன் அழகுல மயங்க வச்சுட்ட. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ண வச்சுட்ட. எப்படின்னு தான் தெரியல. அப்படி ஒரு அழகுனா அழகு தெரியுமா? இப்ப கூட உன்ன போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் சீக்கிரமா வந்தது தெரியுமா? என்னன்னு தெரியல, உன்ன போட்டோ எடுத்து என்னோட வீட்டுல மாத்தணும்னு தோணுது. ஆனா உனக்கே தெரியாம, சரி ஏதோ உன்ன உனக்கு தெரியாம எடுக்கிறேனோ தெரிஞ்சு எடுக்கிறேனோ, ஆனா உன் போட்டோ என் வீட்டுல மாட்டதுல அது போதும். உன்னை எப்படி லவ் பண்ணி எப்படி வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் லவ் பண்றதை விட நீங்க லவ் பண்ணணும். அது எப்படி நான் ஆசைப்பட்ட எல்லாமே உன்கிட்ட இருக்குன்னு தான் தெரியல. நான் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஆசைப்படுவேன். ஆனா அது மொத்தமும் உன்கிட்ட இருக்கு. தேவதை மாதிரி உட்காந்து பூ பறிச்சிட்டு இருக்க தெரியுமா? ஒரு பூவுக்குள்ளேயே இன்னொரு பூ உட்காந்து பூ பறிச்சிட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படிதான்ப்பா தெரியுது. ஒரு பூவுக்குள்ளேயே அழகான பூ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டெய்லி உன்னை பாத்திர மாட்டேனான்னு தோணுது இப்பெல்லாம் எனக்குள்ள. ஆனா பாரு, நான் இந்த பார்க்குக்கு வருவேன், நீயும் வந்துட்ட. கரெக்டா நானும் போயிட்டு கேமரா எடுத்துட்டு ஓடி வந்தேன். எங்கடா இங்க இருந்து போயிருவியோம்லாம் நினைச்சேன். ஐயோ, பூ எவ்வளவு கியூட்டா இருக்கு. இத மொத்த பூவையும் நான் பறிச்சு உள்ளார வைக்கணும். இப்போ இத பறிச்சு வைக்கும் போது எவ்வளவு செமையா இருக்கும். ஆனா பாரு, இந்த பூவு எனக்காகவே இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு கியூட்டா இருக்கு. இத மட்டும் சாம் பார்த்தானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவனுக்கு? எங்க அவன் தான் என்ன ரசிக்க மாட்டானே. என் காதல அவன் கிட்ட சொல்லியிருந்தா கூட அவன் என்னையே ரசிச்சிருப்பான். ஆனா நான் தான் என் காதல சொல்லவே இல்லையே அவன் கிட்ட. அப்புறம் எப்படி அவன் என்ன பாப்பான்? இங்க பாத்துக்கோ, அவன் நல்லபடியா வாழணும் சரியா? அவனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. உங்க பூக்கள் தேவதை கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணோட காதலனுக்கு எதுவும் ஆக கூடாது. அந்த பொண்ணு என்கிட்ட வேண்டிக்கிட்டா அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு போய் அந்த தேவதை கிட்ட சொல்லணும் சரியா? சொல்லிருங்க மறக்காம. ஏன்னா இந்த உலகத்துல என் சாம் சந்தோஷமா வாழணும். என்னை விட அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இன்னைக்கு. அதனாலதான் இந்த பூங்காவுக்கு வந்திருக்கேன். பாரு, இந்த பூங்காவே எனக்கு மாதிரியே இருக்குல்ல. அவ்வளவு கியூட்டா இருக்கு. பூக்களே, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? எங்களுக்கும் இந்த அழகு கொடுங்களேன் பூக்களே. சரி, உங்க அழகு நீங்களே வச்சுக்கோங்க. நாங்களும் அழகுதான். என்ன, எங்க அழகை விட இன்னும் பூ வச்சா இன்னும் அழகா இருக்குமா? சாம் சொல்லிருக்கான் நீ பூ வச்சா சூப்பரா இருப்பேன்னு. பாருங்க, என்னோட அழகை விட சாம் உங்களோட அழகை தான் ரொம்ப ரசிச்சிருக்கான். பாத்துக்கோங்க. அப்ப நீங்களாம் எவ்வளவு அழகா இருக்கீங்க பூக்களே. பூக்கள் நிறைய சம்மதால அதுல ரோஸ் பூ, மல்லிப்பூ இதெல்லாம் ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூக்கள்னாலே. இப்படி ஒரு பூக்களுக்குள்ள உட்காந்து பூ பறிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? ஆனா இந்த இடத்துல சாம் என் கைய பிடிச்சு பூ பறிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆனா அப்படி பறிக்க மாட்டானே. என் பக்கத்துல உட்காந்து என் கைய பிடிச்சி அவனும் பூ பறிச்சு இதுல போடணும். பா, எப்படி இருக்கும்ல? அதை நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அது நடந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. நான் சாம் கல்யாணம் பண்ணிட்டு இதே கார்டனுக்கு நானும் அவனும் என் கைய பிடிச்சு பூ பறிச்சு போடணும். அத நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். பூக்களே, நடத்தி வச்சிருங்க சரியா? பூக்கள் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா. இவ என்ன பேசுறான்னு தான் தெரியல. எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கா. பூக்கள் கூட உட்கார்ந்துட்டா போதும் போல. யார் வராங்க யார் போறாங்கலாம் பாக்குறது இல்ல. அப்படியே பூக்கள் கூடயே சேர்ந்து பேசுறது. ஆனாலும் இத்தனை பூக்கள் நடுவில் நீ தான் உட்காந்துட்டு இருக்க. அப்ப நீ தான் அழகு பாரு. ஒரு பூக்குள்ளாரியே ஒரு பூ மலர் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டே ரொம்ப ஓவரா போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கூடா. இதனால என்ன இருக்கு? என் காதலிக்கு நான் சொல்றது அது தப்பு கிடையாது. அதுக்கு முதல்ல நம்ம காதல சொல்லணும். சரி, ஓகே, விட்டு தள்ளுவோம். அதுதானே உண்மை. உண்மையதானே நான் சொன்னேன். எப்படியோ ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டேன்பா. அவ திரும்பினா ஒரு போட்டோ எடுத்துடலாம். எப்படி திரும்ப வைக்கிறது? திரும்புங்கன்னு சொன்னா திட்டுவாளோ? சேச்சா, அவளுக்கு நம்ம தெரிஞ்சவங்க தானே, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி என்னன்னு கூப்பிடுறது? கூப்பிட்டு திரும்பும் போது டக்குன்னு ஒரு கிளிக்டா. ஏன்னா அவ பாரு எவ்வளவு அழகா இருக்கா. சாரி கட்டி இருக்கா, பூ வச்சிருக்கா, முக்கியமா ஒரு ரோஸ் வச்சிருக்கா. அவ்வளவு அழகா இருக்கா. பின்னி போட்டு சாரி கட்டி, அதுவும் ஆரஞ்சு வித் பிங்க், செம்மையா இருக்கு அவளுக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்கா என் தேவதை. இவ இதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது பூக்களுக்கு தான்ப்பா அழகு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அவ பூக்களுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்கனாலதான் அவ அழகா தெரியறா. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உன்கிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா மனசாட்சி? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு உட்காரு. நான் தானே இங்க பேசிட்டு இருக்கேன். என்ன பேச விடு மனசாட்சி. கத்தாத மாட்டிக்க போற. ஓகே, கூப்பிடுவோம். பேரு சொல்லியே கூப்பிடுவோம். ஷாலு, இங்க பாத்தியா பூவே? இங்க உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு சாம் கூப்பிடுற மாதிரிதான் கேக்குது. பாரு, என் நினைப்பு பூரா சாம் மேலதான் இருக்கு. அதனாலதான் சாமோட வாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஷாலு உங்களதாங்க. ஷாலு, இங்க பாரு, என்ன தொல்லை பண்ற. இந்த சாம் வீட்ல இருந்தாதான் தொல்லை பண்றான்னு இங்க வந்து அவன் கூப்பிடுற மாதிரியே கேக்குது. மரியாதையே கூப்பிடுறத ஸ்டாப் பண்ண சொல்லி. ஓய், அதுவும் சாம் தான். பின்னாடி திரும்பி பாரு. சாமா? ஆமாமா, சாம். அம்மா, நீ எதுக்கு பேசுற? நீ பாரு. ஐயோ, உண்மையுமே சாம். ஹாய் சாம். ஹாய்ங்க. என்ன பூக்களுக்குள்ளாரே ஒரு பூ உட்காந்துட்டு இருக்கு. என்னங்க கிண்டல் பண்றீங்களா?
ஐயோ கிண்டல்ல இல்ல, உண்மையதான் சொல்றேன். உண்மையை சொல்ற மாதிரி தெரியலையே. உண்மையதான் சொல்றேன். ஒரு பூக்களுக்குள்ளார இன்னொரு பூவா? அப்படியே தெரியுது. அப்படிதாம்மா தெரியுது. அப்பா எப்படியோ ஒரு போட்டோ எடுத்தாச்சுடா. அப்ப உண்மையாலுமே அப்படிதான் தெரியுதுன்னா கையில தான் கேமரா வச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கறது? உங்களுக்கு இல்லாத போட்டோவா ஷாலு? தாராளமா எடுத்து கொடுத்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சாம். தேங்க்ஸ்லாம் வேணாம், நம்ம கூட நமக்கு தெரிஞ்சவங்க தானே. என்ன பொட்டிக்ல ஒரே ஒரு டைம் தெரியும் அவ்வளவுதானே? பொட்டிக்குல தெரிஞ்சாலும் ரொம்ப க்ளோஸ் தானே. ஓஹோ சரி சரி. ஆனா உண்மையுமே அழகா இருக்கானே. உண்மையாலுமே அவ்வளவு செமையா இருக்கீங்க. அப்படியே சாம். ஐயோ வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையா? ரொம்ப சந்தோஷம் சாம். உங்க கேமரா ஒர்க் ஆகுமா? உங்கள மாதிரி தேவதைய பார்த்தா என் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஓ அப்படி சூப்பர்ங்க. எங்க உண்மையாலுமேங்க என்ன போட்டோ எடுக்கும் போது கூட இந்த கேமரா ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களை நீங்களே போட்டோ எடுத்துக்க முடியாது. அட விடுங்களேன். ஆனா உங்களை போட்டோ எடுக்கணும்னா இந்த கேமரா வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ஓகே தான். நீ போட்டோ எடுத்து எத்தனை நாள் தருவீங்க? நீங்க என்ன போட்டோகிராஃபரா? நீங்க ஒரு கம்பெனிக்கு ஓனர் தானே? அது ஒண்ணும் இல்ல, அஞ்சலிக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அவளுக்கு கேமரால நான் தான் போட்டோ எடுத்து தருவேன். ஓஹோ செலவை மிச்சம் பண்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாங்க. அவளுக்கு எப்போதுமே நான் தான் போட்டோ எடுத்து கொடுப்பேன். அப்படியே எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு போற மாதிரியே வந்துருச்சு. அம்மா இப்போ எது கேமரா எடுத்துட்டு வந்தீங்க? இங்க பாருங்களேன், இந்த பூக்கள்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கலாம் தான். சரிங்க எடுங்க எடுங்க. நீங்க எடுங்க போட்டோ எடுங்க. எடுத்துடலாம். போட்டோ தானே, பூக்கள் தானே. ஹலோ ஹலோ பூக்கள் இல்ல என்ன போட்டோ எடுங்க. உங்களை தாங்க பூன்னு சொல்றேன். உங்களை எடுத்துடலாம். எனக்கு உங்களை பார்த்தா கிண்டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. கிண்டல்லாம் அடிக்கலங்க, உண்மையதான் சொன்னேன். உண்மைய சொன்னா கூட கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதே உங்க ஃப்ரெண்ட் சூர்யா சொல்லியிருந்தா? அவன் சொன்னாலும் அதை தாங்க சொல்லுவேன் நானு. அவளா சும்மாவே கிண்டல் தான் அடிப்பான். ஐயோ தெரியாம உங்க ஃப்ரெண்ட் இழுத்துட்டேன் போலப்பா. இழுத்தது தப்புதான். சரி சரி சீக்கிரம் போட்டோ எடுங்க. போட்டோ தானே, அதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? போய் தானே சொல்றீங்க. நீங்க திரும்பும் போதே போட்டோ எடுத்துட்டேங்க. நான் திரும்பும் போதேவா உங்களை போட்டோவே எடுக்க சொல்லலையே. எல்லா பொண்ணுங்களுக்கும் போட்டோ எடுக்கிறது ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இல்லாம இந்த பூக்களை போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். நீங்களும் பூக்கள் மாதிரி தெரிஞ்சீங்களா? அதுதான் இன்னொரு போட்டோ. எனக்கு புரியலடா. நீ பூக்கள் பூக்கள்னு சொல்லும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஒரு பூக்கள் இன்னொரு பூ உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குற பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாயால இருந்து இந்த மாதிரி வார்த்தை கேக்குறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏதோ நான் வேண்டுனது நடந்துருச்சு போலடா. என்ன இதே மாதிரி நீ பக்கத்துல உட்காந்து நீயே பூ பறிச்சு கொடுத்தா எவ்வளவு செமையா இருக்கும் தெரியுமா? அது நடக்காது எனக்கு தெரியும். ஆனா உன் கையால போட்டோ எடுத்து வாங்குறேன் பத்தியா, அது போதும்டா. அதுவும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ போட்டோ எடுத்துட்டடா. உனக்கு புரியல, ஆனா எனக்கு ரொம்ப நல்லா புரியுது சாம். நான் அவ்வளவு விரும்புறேன் சாம். இதை எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்னாண்டா எனக்கு தெரியல. போற வரைக்கும் போகட்டும், ஹாப்பியா இருக்கலாம். கிடைக்கலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன்டா. ஏன்னா என்கிட்ட உன்னோட போட்டோஸ்லாம் இருக்கு. அதை கட்டி பிடிச்சி தூங்குனேன்னு வச்சுக்கோ, உன்னையே கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி இருக்கும்டா. அவ்வளோ செம்மையா இருக்கும். எனக்கு போதும் நீ கிடைச்சாலும் கிடைக்கலனாலும். ஏன்னா எனக்கு உன்னோட சந்தோஷம் வேணும்ல சாம். நீ யார விரும்புறியோ அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கணும்ல. ஒருவேளை நீ என்னையே காதலிச்சாலும் காதலிப்பியான்னு தெரியல, காதலிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். உன்னையும் சந்தோஷமா வச்சுப்பேன் சாம். என் லைஃப் ஃபுல்லா நீதான்டா. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான் சாம். எனக்கு நீதான் கிடைக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிப்பேன். எப்போதும் எனக்கு புருஷனா, எப்போதும் எனக்கானவனா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன்டா. இந்த ஜென்மம் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மமாவது நீ எனக்கானவனா இருக்கு, என்ன விரும்புறவனா இருக்கணும்டா. இத மட்டும் தாண்டா நான் வேண்டிப்பேன். இந்த ஜென்மம் நீ கிடைப்பியானா எனக்கு தெரியல. ஏன்னா உன்னை பார்க்கும் போதே நீ ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு உன் கண்ணிலேயே உன் காதல் தெரியுதுடா. ஆனா அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா நான் மனசுல கஷ்டப்படல. ஆனா உன்னோட சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் போதும். அப்பத்தை விட இப்ப நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கடா. ஏன்னா உன் கண்ணுல அந்த காதல் தெரியுது எனக்கு. அது போதும்டா சாம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன சாம் உங்க தங்கச்சி வரலையா? அவ ஷாலு வந்திருக்கா. ஓஹோ வந்திருக்காளா? தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? புரிஞ்சு போச்சு. அவ அஜய பக்க தானே போயிருக்கா. எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ என்ன விட்டுட்டு அங்க போகும்போதே நினைச்சேன் கண்டிப்பா இங்க அவ வந்திருக்கான்னு. அவ வரலனா என்ன விட்டுட்டு போவானா? பாருங்களே, ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேத்தையும் கழட்டி விட்டாங்க. பாத்துக்கிட்டீங்களா? சரி விடுங்க, அவங்க தான் லவ் பண்றாங்களே, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். இதெல்லாம் லவ் பண்ணும்போதே தனியா பேசினாதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேச முடியாதுல. ஒரு காதலன் காதலியா காதல் பண்ணும்போது தானே பேச முடியும். காதலை பத்தி நிறைய தெரியும் போலே. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுற மாதிரி தெரியலங்க. சரி விடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன் அவ்வளவுதான். மத்தபடி முழுசாலாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரியுதுங்க, தெரியுது. முழுசாலாம் தெரியாது. தெரியுதுல, விடுங்க. ஆனா இப்போ சொல்ற ஒரு பூக்களுக்குள்ள ஒரு பூ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. ஓகே ஓகே சார். தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே வண்ண பூக்கள் எல்லாமே தலையை திருப்பி பார்க்கும், ஆனால் அழைத்தது உனைத்தானே, நானோ அழைத்தது உனைத்தானே. நீ வரும் பாதை எங்கும் என் நிறு உள்ளங்கை தாங்கும்.
போட்டிருக்க ஓகே. என்னதுக்கு ஆஃப் சாரி கட்டிட்டு வர சொன்ன? அதுவா எனக்கு ஈக்குவலா வரணும்ல. டேய் நீ என்ன லூசா? என்ன பார்த்தா லூஸ் மாதிரியே தெரியுது. உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் லூசு தான். உன்னை நான் அப்படியே கொன்றுவேன் பாத்துக்கோ. அண்ணனுக்கிட்ட சமாளிச்சேன் தெரியுமா? ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சே போச்சு. நான் உன்னை பார்க்க தான் ஆஃப் சாரி கட்டிட்டு வரேன்னு தெரிஞ்சிருச்சுடா அண்ணனுக்கு. நீ ஏண்டி சமாளிக்கிற? நீ என்ன உன் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை சொல்லிட்டா வர? அவளை கூட்டிட்டு தான் வந்த, அவளுக்கே தெரியுமே, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உனக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஹலோ என்ன தெரிஞ்சிருக்கும்? எனக்கு எல்லாமாவே அவ இருக்காளே. எனக்கு அதுவும் அண்ணன் கேள்வி கேட்டுட்டு விட்டுருவான். ஆனா இவ இருக்காளே தெரிஞ்சும் கேள்வி கேப்பா. சில டைம் அம்மா அப்பா கிட்ட மாட்டியும் கொடுப்பா. உன் ஃப்ரெண்ட பத்தி குறை சொல்லிட்டு இருக்க நீ. ஓய் குறை சொல்லலமா, என் ஃப்ரெண்ட நான் யார்த்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது தெரிஞ்சுக்கோ. தெரியுதுடா, அது ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ யார்த்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. நீ எப்படிடா சின்ன வயசுல உங்க ரெண்டு பேத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இவ்ளோ நல்லா இருக்கு? ஒரு சண்டை பிரிஞ்சு போற மாதிரி எதுவுமே வரலல? வந்திருக்கே எங்களுக்குள்ளயோ. வந்திருக்கா? ஆமாண்டி வந்திருக்கு. சண்டை போட்டு பிரிஞ்சிங்களா? சண்டை போட்டாலா பிரியல. என் வேலைக்காக 1 இயர் வெளியூர் போயிருந்தேன். அப்பதான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். அப்ப கூட 1 மந்த்க்கு ஒரு தடவை தான் கால் பேச முடியும். அந்த டைம்ல நாங்க கால் பேச முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். பொங்க கூட பிரிவு இருந்திருக்காடா? பிரிவெல்லாம் இருந்திருக்கு. அது சண்டை பிரிவெல்லாம் இல்ல. ஏதோ எனக்காக அவ பிரிஞ்சிருந்தா. அவளும் வரேன்னு தான் சொன்னா. நான் தான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் தானா இது? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நானும் வரேன் பாத்தியா? என்ன காதலிச்சா வந்துதானே மேடம் ஆகணும். உன்னை நான் காதலிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. நல்லா வச்சு பாத்துக்க மாட்டேன். நீ நல்லாதான் வச்சு பாத்துப்ப. ஆனா ஏன் கூட எப்படி நீ சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் அவ்ளோ டெரரா ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் புருஷன் கிட்டேன்னு வரும்போது டெரர்லாம் போயிரும். புருஷன் கிட்டேன்னு வரும்போது கோவம் ஜாஸ்தியா வரும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இல்லாம நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா என் அத்தை மாமாலாம் இப்படி கொஞ்சம் கோவக்காரங்களா? என் அம்மாலாம் ரொம்ப டெரர் பீஸ்மா. மருமக எப்ப வருவா கொடுமைப்படுத்தலான்னு ஷாலோட அம்மாவும் என் அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க. அப்படியாடா? ஆமாண்டி அப்படியேதான். அப்ப மாமா அவரும் கொஞ்சம் டெரர் தான். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதை விட எப்படி நம்ம காதலிக்கிறது வீட்டுல போய் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அத சொன்னா ஏத்துப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் எதுக்குடா என்ன லவ் பண்ண நீ? நல்லா அத்தை மாமாலாம் நல்லா இருப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா டெரர் பீஸாடா அவங்க. அப்ப சீரியல்ல வர மாதிரி மாமியார் குடும்பம் நடக்கும் தானே? அதை விட மேலேயே நடக்கும். நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம காதலை எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஏத்துப்பாங்களான்னு தெரியல. டேனை விட்டுட்டு போயிட மாட்டியே. அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி விட்டுட்டு போயிட மாட்டியேடா. உன்னை நம்பிதான்டா காதலுக்கு ஓகே சொன்னேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பேசும்போது என்ன விட்டுட்டு போயிருவியோன்னு பயமா இருக்குடா. நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஏத்துக்கலன்னா என்ன இப்போ? ஆனா பாவமே, இவ்வளவு வருஷம் உன்னை வளர்த்தாங்களே. அப்ப மாமியார் குடும்பிக்கு ரெடியா இருந்துக்கும். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு விடு. எனக்கு தான் நீ இருக்கியே. அவங்க காலையில திட்டினாங்கன்னா நைட்டு கொஞ்சம் ஓகேவா? இது நல்ல ஐடியாவா இருக்கேடி. ஒரு அத்தையே வச்சு சமாளிக்க முடியாது, இதுல எனக்கு 2 அத்தையாடா. ஆமா, நீ எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க திட்டுறதெல்லாம் காதுல வாங்கிக்காத எனக்காக. சரிடா, இதெல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிறேன் சரியா? எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்த்துறாங்க. உங்க வீட்டுல வந்து எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னா போடா. விடு நான் இருக்கேன்ல. திட்டுவாங்களா அடிப்பாங்களாடா? ரொம்ப திட்டுவாங்க, பட் அடிக்கலாம் மாட்டாங்க. சரிடா, என் புருஷனுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கலாம். அதுவும் உனக்காக தான்டா. எனக்காக என் பொண்டாட்டி இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாளா? ஆமா, உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன். இத பொறுத்துக்க மாட்டேனா? சரி விடு, பாத்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் திருத்திடுறேன். என் பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட மாட்டா? பண்ணிடலாம், நீ கவலைப்படாத. நான் கஷ்டப்படுவேன், நீ கஷ்டப்படாத. நான் உன் கூட இருக்க வரைக்கும் எப்போதுமே ஹாப்பியா தான் இருப்பேன். சரி விடு, நீயும் நானும் இருக்கல, சமாளிச்சுக்கலாம். உன் கூட இருக்கும் போது எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாதுடா. நீ மட்டும் போதும் எனக்கு, சரியா? சரிடி சரி. அப்ப அம்மா அப்பா வேணாமா? என் அம்மா அப்பாலாம் நீ வேணும்னா நான் உன் கூட இருக்கும் போது அவங்கள திட்டுறத நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா நீ இருக்கல, அது போதும் டாடிக்கு. எப்போதும் விட்டுற கூடாது, அது மட்டும் தான் எனக்கு வேணும். எப்போதும் உன்னை விட்டுற மாட்டேன். என் கைக்குள்ள நானே வச்சுப்பேன், சரியா? சரி ஓகேடா. ஐ லவ் யூ அஜய். என்ன புதுசா ஐ லவ் யூல வந்திருக்கு? எப்போதும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவ. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவேன்னு. இப்ப தோணுச்சா சொன்னேன். எங்க வீட்டுல டெரர் பீஸ்னு அப்பவே சொல்லியிருப்பா போல. ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடை போடணும். முத்தனைதான் பாய் மரம் படகேறி திசை மாறணும். மொழி வீசிடும் இரு கண்கள் தான் வழி காட்டிடும் கலங்கரலாம். கண் சேரவே மனமில்லையே என தோன்றினது பிழையா. ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தான்